இந்த ஜிஎஸ்டி தமாக்கா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவர் இந்த ரெட் ஃபோர்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாரு, அது செப்டம்பர் 22 அனௌன்ஸ் பண்ணாரு. அது ஏற்கனவே நீங்கள் நியூஸ்லாம் படிச்சிருப்பீங்க. தீபாவளி சேல்ஸ் வந்து நாடெங்கும் வண்டியிலேருந்து எடுத்து எல்லாமே அக்கர் போர்டு போடுறது. ஸோ இந்த ஒரு கன்சம்ஷன் பூம் வந்து என்னன்னா நம்ம நாடோட இந்த டாரிஃப்லேருந்து தாக்குதலை ப்ரொடெக்ட் பண்ணணும், டொமஸ்டிக் எக்கானமியே கொஞ்சம் வளரும். பட் இது வந்து அடுத்த வருஷத்துக்கு இந்த ஃபெஸ்டிவலோட முடியாது. அதுக்கு என்ன, இது கண்டினியூஸா நெக்ஸ்ட் இயரோட எஃபெக்ட் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி கட் கம் ரேட் கட் கம் கவர்மெண்டோட இன்கம். ஏன்னா என்ன காரணம் சொல்றேன், ஜனவரியில வந்து அடுத்த பே கமிஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் ஒரு நல்ல காசு கையில் வரும். ஸோ அது ஒரு பூஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி கட்டு எல்லா பொருளுக்கும் பண்ணிட்டாங்க இல்லையா. எஃப்எம்சிஜி பொருள்லேருந்து சிலது 12லேருந்து 5, சிலது 0, 18லேருந்து 5 பணத்துல. இப்போ ஃபெஸ்டிவல் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரி பொருள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்கிற பொருள் வாங்குவாங்க. அதாவது நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னா, அண்ணா தம்பி பக்கத்து இருக்கிறவங்களா, நான் கார் வாங்கிட்டேன் பாரியா. டிவி, ஏன்னா டிவி ஹால் இருக்கும், வீட்டில் வரவங்களா ஒரு புது டிவி வாங்கிட்டியா. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரி ஒரு செலவு தான் வரும். பட் கன்சூமர் டியூரபிள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது தவிர இருக்கு. என்ன, வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, டிஷ் வாஷர், இப்போ புதுசாக எல்லாரும் டிஷ் வாஷர் ஒரு ஆஸ்பிரேஷன்ல டிஷ் வாஷர். பட் முக்கியமா என்னன்னா, ஒரு பெரிய சங்க் வந்து ஒரு 4 மாசம் கழிச்சு தான் இதுக்கு growth வரும்.